ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைக்கிறார். சூழ்நிலை பார்த்தா மழை இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சம், எல்லாருமே விதை விதைக்க பயப்படுறாங்க. ஆனால் ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்து விதை விதைக்கிறார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் விளைய செய்வார் என்று கர்த்தர் மேலே விசுவாசித்து விதை விதைக்கிறார். வேதம் சொல்கிறது 100 மடங்கு பலனடைந்தாராம். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பூரணமான நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். பூரணமான ஆசீர்வாதம், 100% blessing. அதைத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும், ஊழியம் செய்கிறீங்களா, சபை நடத்துகிறீங்களா, ஊழியத்தில் கூட 100 மடங்கு ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் முந்தின காலம் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் போயிட்டோன்னு சோர்ந்து போகாதங்க. முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். தேவன் பரிபூரண நன்மை தரப்போகிறார். விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க, மகிழ்ந்து களி கூறுவீங்க. சரியா? எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு வலதுகரம் வைத்துங்க. தகப்பனே, புதிய மாதத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி. புதிய நாளை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பரிபூரண நன்மை நீர் தரப்போகிறீர். நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கடந்த மாதத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் நீர் திரும்ப தருவீர், பரிபூரணமாக தருவீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பரிபூரணமான நன்மைகளை காணச் செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.